சொல்லி இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா, தொடர்ந்து திமுகவை குறை சொல்றது, முதலமைச்சர் தலைவர் தளபதி குறை சொல்றது, எடப்பாடி பழனிசாமிக்காக பேசுறேன், எடப்பாடி பழனிசாமி திரும்பி முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு செருப்பு சங்கரம். தேர்தல் முடிவு வரைக்கும் நான் தான் கேவிக்குப்பம் தொகுதிக்கும் குடியாத்தம் தொகுதிக்கும் டிஎஸ்பி. இந்த 2 தொகுதியில திமுக அப்படி ஜெயிச்சிடும் நான் பாக்குறேன். எவ்வளவு முடியுமோ டார்ச்சர் கொடுப்பேன்னு ஓப்பனா பேசுறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்பு சங்கர் வச்சு நீ பேசுன்னு சொல்லி ஒரு 20-30 யூடியூப் சேனல்ஸ்க்கு அவங்களுக்கு பணம். ஒரு நடுநிலையாளர் செருப்பு சங்கரே எடப்பாடி பேசிட்டாப்பான்னு ஒரு பாவலா. எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் எனது அபிஷியல் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செருப்பு சங்கரு செருப்பு சங்கரு செருப்பு சங்கருன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கூட மாலதி மாலதி மாலதின்னு ஒண்ணு இருக்கும். கூட 2 பேரு காஞ்சி போன கருவாடு மாதிரி இருப்பானுங்க, வீங்கன ஓனா மாதிரி. இவனுங்க இந்த சவுக்கு மீடியான்னு ஒரு செருப்பு மீடியா. இதுல என்னென்ன பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். செருப்பு சங்கரு செருப்பு சங்கர்ன்றது யாருன்னா சவுக்கு சங்கர். ஆமா, அவர் அவனுக்கு என்ன மயிறு மரியாதை அவருன்னு போய் அவன் திமுகவை ஆட்சிக்கு வராத விட மாட்டான். நான் திமுக ஆட்சி வர விட மாட்டேன் சொல்லி இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டா, தொடர்ந்து திமுகவை குறை சொல்றது, முதலமைச்சர் தலைவர் தளபதி குறை சொல்றது, முதலமைச்சர் குடும்பம், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவது, எங்கள் மிகுந்த வணக்கத்துக்குரிய எங்கள் குடும்ப மாப்பிள்ளை மரியாதைக்குரிய திரு சபரீஷன் அவர்களை குறித்து பேசுறது, திமுக அமைச்சர்கள் குறிப்பாக மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு, இப்படி சீனியர் லீடர்ஸ் இவங்களை குறித்தெல்லாம் பேசுறதா இவனுக்கு இதே வேலை. ஆனா இவன் எப்படி வருவான்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் சேனல்ல இப்ப குடியாத்துக்கு போன திமுக, நான் திமுக என்ன பிரச்சனை எனக்கு இருக்குதோ அதை என் குடும்ப பிரச்சனை, நான் திமுக வாரன் டிஎம்கே டை அண்ட் டிஎம்கே டூ ஆர் டை என்னுவாங்க, டூ அண்ட் டெய்ன்னு எங்க தலைவர் தளபதி சொல்வார். அதுபோல் திமுகவில் சாதித்து சாக வேண்டும், இது என்னுடைய கொள்கை லட்சியம். திமுகன்னு வந்துட்டேன், நான் திமுக பேசுறேன். அவன் அந்த செருப்பு சங்கர் என்ன பண்றான், தன்னை ஊடகவியாளர், அவன் ஒரு ஜெர்னலிஸ்டம், ஒரு ஊடகவியாளர், ஒரு மீடியா பர்சன், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் திருநணையாளர், வாயில் வழி மாட்டேன். இப்படி அவன் தான் அதிமுக ஜாலரா அடிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்காக பேசுறேன், எடப்பாடி பழனிசாமி திரும்பி முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு செருப்பு சங்கரம். அப்படி தன்னை அடையாளம் காட்டிக்க மாட்டான். அவன் தன்னை எப்படி அடையாளம் காட்டிக்குவான்னா, நான் ஒரு பொதுவானவன் சொல்லி ஒரு ஏடிஎம்கேக்காக மட்டும் பேசுவான். எடப்பாடி எப்படி ஆட்சி பண்ணார், எடப்பாடி எப்படி, அது கூட 2 பொண்ணு மாலதி உட்கார வச்சுக்குவான், 2 பேர் காஞ்சி போன கருவாடுங்க வீங்கன ஓனா மாதிரி 2 பேர் உட்கார வச்சுக்குவான். அவன் எடுத்து போட்டுன்னு ஒரு திமுக மட்டும் குறை சொல்லுவான். கலைஞர் குடும்பத்தை, தளபதி குடும்பம், அண்ணன் உதயா குடும்பம், சபரீஷன் சார், இப்படிதான் பேசுவான். அவன் பேசுறதுல ஏதாவது உண்மை இருக்குதான் கேட்டா எதுவும் உண்மை கிடையாது. அவனுடைய கடந்த கால வரலாறு என்னன்னு பார்த்தா, எல்லாமே 420, 840, கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முற்றோக்கி, ஜாடு மாடு, பாடுகா, லக்காடி, பாடு பசங்க எல்லாமே அவங்க எல்லாமே. இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தான். யாருன்னு கேட்டா இந்த செருப்பு சங்கரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு இருந்தான். சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவனை செருப்பால் அடிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே இவனை ஜெயில போட்டு வேலை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்னு கேட்டா, இப்ப நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யார் மேலாவது சந்தேகம் இருந்துச்சு, ஒரு ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன், ஒரு பிசினஸ் மேன், அவன் இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்றான், ஒரு ரவுடி, ஒரு கொலகார, ஒரு மாமல் வசூல் பண்றான், ஒரு சமூக விரோதி, இப்படி யார் மேல சந்தேகம் இருந்தா அவங்க யார்கிட்ட பேசுறாங்க அவங்க டெலிபோன் டேப் பண்ணுவான், விட்டு கேட்பாங்கன்னா அது இப்போ டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு ரூல்ஸ் கொண்டு கேட்கலாம். ஏன்னா அவன் சமூக விரோதி, அக்யூஸ்ட், அவன் மேல சந்தேகம், அவன் யார்கிட்ட என்ன பேச டேப் பண்ணுவாங்க. அப்படி டேப் பண்ற கால் போலீஸ் டேப் பண்றது அந்த இடத்துல இருப்பான் செருப்பு சங்கர். இவன் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் டேப் பண்ணுவாங்களோ போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதையெல்லாம் டேப் பண்ண அந்த ரெக்கார்டை எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது டேப் பண்ணிருப்பாங்க, கால் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, ஒட்டு கேட்பாங்க, அவங்கள்ட்ட எடுத்துன்னு போயிட்டு பாரு உன்னை போலீஸ் வாட்ச் பண்ணுது, இதுதான் இன்னும் பேரம் பேசி லட்சக்கணக்கில் பேரம் பேசி அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உஷாரா இருங்க, நம்பர் மாத்துவோம்னு டிபார்ட்மெண்ட்டையே காட்டி கொடுப்பான். இதை டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு அவனை கண்டிச்சாங்க, உள்ளுத்துக்கு போட்டாங்க, வேலை விட்டு அச்சு துரத்திட்டாங்க. அப்புறமா இந்த சமூக வலைத்தளம் வந்த பிறகு சமூக வலைத்தளம்ல பேச ஆரம்பிச்சு எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுவான். சோசியல் மீடியா இஸ் a பவர்ஃபுல் வெப்பன் than பிரம்மசூத்ரா. சோசியல் மீடியா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன், ஒரு வலிமையான ஆயுதம். பிரம்மாஸ்திரம் பண்றாங்க இல்ல, பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு
வலிமையான ஒரு போரிலே பயன்படுத்துகிற ஒரு யுக்தி. அது ஒரு பயங்கரமான ஆயுதம். அந்த பிரம்மாஸ்திர விட பவரானது சோசியல் மீடியா. அதுல உட்கார்ந்து நீங்க எல்லாரையும் மிரட்டுறது. எல்லாரையும் மிரட்டி குறிப்பா இவன் திமுகவை எதிர்க்கிறது. என்னன்னா இவன் பாக்குற கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கித்தனமான வேலைகளை அரசாங்கம் தண்டிக்கும் இல்ல, கவர்மெண்ட் போலீஸ் தண்டிக்கும் இல்ல. இது வரைக்கும் பல முறை கைது செய்யப்பட்டிருக்கான். முதல்ல அதை பேசிடுவோம். ஏன்னா திமுக ஆட்சி என்ன பழி வாங்குது, என்ன பேச விடல, மீடியா முடக்கிறாங்கன்னு இவன் சொல்றான் இல்ல. அதாவது என்னன்னு கேட்டா இவன் யாரை பத்தி பேசுவான்னா குறிப்பா அதிகாரிகளை பத்தி மட்டும் பேசுவான். ஒரு அதிகாரிகளை தான் பேசுவான். இந்த ஐஏஎஸ் ஆபீசர் இப்படி, இந்த ஐபிஎஸ் ஆபீசர் இப்படி, ஆபீசர்ஸ் பேர் சொல்லியே பேசுவான். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பேர் சொல்லியே பேசுவான். திமுக ஒரு அதிகாரியுடைய ஆட்சி இது. இது அதிகாரிகள் நடத்துற ஆட்சி. நான் ஒண்ணு சொல்லிட்டா, என்னதான் மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு நம்மள ஆட்சி கொண்டு வந்து நம்ம தலைவரோட முதலமைச்சர் ஆக்கினாலும் நம்ம சொல்ற இடத்துல இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னு கேட்டா அதிகாரி. பொதுவா திமுக ஆட்சிக்கு வந்தா இது அதிகாரியோட ஆட்சின்னு சொல்லுவாங்க. இங்க அதிகாரிகளுக்கு தான் பவர், கட்சிக்காரனுக்கு பவர் இல்லைன்னு. அது ஒரு வகையில் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா முழுக்க கட்சிக்காரன் சொல்றதுதான் அதிகாரிகள் செய்யணும்னு சொல்லிட்டா அது ஒரு நல்ல கவர்மெண்ட் கிடையாது. யாருன்னா ஆட்சி கட்டும். மக்களுக்காக தான் ஆட்சி நடத்துறமே தவிர கட்சிக்காரனுக்காக ஆட்சி கிடையாது. ஏதோ ஒரு சிலது கட்சிக்காரனுக்கு செய்ய வேண்டியதா ஓப்பனா பேசுறோமே. ஆனா முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் ஆட்சி நடத்துற கட்சி திமுக. அதனால ஒரு சில அதிருப்தி சொல்லுவாங்க, கட்சிக்காரன் ஒண்ணுமே இல்லையாப்பா, ஒரு டான்சர் கேட்டா எல்லாமே கவுன்சிலிங், சீனியாரிட்டி, ஒரு போஸ்டிங் இன்டர்வியூ வந்தா கூட எல்லாமே கவுன்சிலிங், ஒரு கான்ட்ராக்ட் வேலை வந்தா கூட எல்லாமே ஓப்பன் டெண்டரு. கான்ட்ராக்ட் வேலை தான் எல்லாம் ஓப்பன் டெண்டரு. எல்லாமே நேர்மையா தான் போகுது. நம்ம கட்சிக்காரன் 5 பேர் சம்பாதிக்கலான்ற ஒரு குமுறல் உண்டு, இல்லைன்னு சொல்ல. அப்படி எல்லாமே கட்சிக்காரன்னா கவர்மெண்ட் பேர் கேட்டுடும். அதனால அதிகாரிகள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இவனை பல முறை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலிலே நான் ரெக்கார்ட் பண்றேன். எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இவன் சிஎம் பேசுறான், அமைச்சர்களை பேசுறான், மாண்புமிகு அண்ணன் உதயநிதியை பேசுறான், கலைஞர் குடும்பம் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஸ்டாலின் குடும்பத்தை பேசுறான், திமுக அமைச்சர்கள் குடும்பத்தை பேசுறான், பொய் பேசுறான்றதுனால இவனை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் உண்மை. இவன் சிஎம் பேசிட்டாலும் இவன் அரெஸ்ட் பண்ணல. இவனை ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டா செருப்பு சங்கரை இவனை ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டா இவன் அதிகாரிகளோட பர்சனல் லைஃப பேசுவான். வருண் ஐபிஎஸ் சார், அவரு டிஏஜி இல்ல, நல்ல நேர்மையான அதிகாரி. அவரை குறிச்சு ரொம்ப தவறா பேசுவாங்க. ஃபேமிலி எல்லாம் பேசுறான். போலீஸ் சும்மா இருக்குமா? போலீஸ் சும்மா இருக்குமா? பெரிய பெரிய ஐபிஎஸ் ஐஜி ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஜி டிஏஜி டிஜி பெரிய பேசுவான், ஐஏஎஸ் ஆபீசர் பேசுவான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், பெண் காவலர்களை பத்தி கேவலமா பேசுறான். பேசலாமா? உண்மையிலே ஒரு பெண் காவலர்னு சொன்னா இந்த சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு பாடுவாங்க. அந்த சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு பாடுற அந்த பாட்டு யாருக்கு பொருத்தமானதுன்னு கேட்டா பெண் காவலர்களுக்கு. இங்க பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் ஒரு 3.5 வருஷமா காவல்துறை பாதுகாப்பு, எனக்கு கன்மேனு, எனக்கு செக்யூரிட்டி, மாண்புமிகு தலைவர் தளபதி உத்தரவின் பேரில் எனக்கு காவல்துறை, எனக்கு பாதுகாப்பு. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு, மாண்புமிகு அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் இளம்பெருமன் ஏபி நந்தகுமார் தலைவரோட சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு திட்டம் எனக்கு, அவ்வளவு திட்டம். எல்லா கட்சிக்காரர், குறிப்பா இந்த பாமக பொறுக்கி பசங்க, குடியாத்துல அன்புமணி கொடுக்குற பொறுக்கி பசங்க. நான் விஷயத்துக்கு வரேன். அப்படி எங்க வீட்டுல பாதுகாப்பு இருக்கும்போது பெண் போலீஸ் அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே இருந்த எஸ்ஐ சாரு அப்ப ஏதோ டீ சாப்பிட்றதுக்கு வெளியே போனார். பாமக காரங்க ஃபுல்லா தண்ணியை போட்டு, பூரண மதுவிலக்கும் அன்புமணி சொல்லுவான். அவன் அன்புமணியே பெரிய குடிகாரன்னு வச்சுக்கோ. பாமக காரன் அவன் சாராயம் காசு இருந்தாலும் பாமக காரன். சாராயம் காசு குண்டாசுல போய் பார்த்தா சாராய காசுல பாமக காரன், அன்புமணி பாமக காரன் தான் இருப்பான். அவன் ஃபுல்லா குடிச்சு 10 பேரை வீட்டுக்கு வந்துட்டான். 9 பேர் வெளியே நிக்கிறான். மட்டும் உள்ள வந்துட்டான். நான் வெளியே போன என்ன பார்த்த உடனே 9 பாமக குடிகார பசங்க ஓட்டான். நான் பேரே சொல்லுவேன்னா நான் என் தகுதி ஒருத்த பேர் நான் சொல்லி பேசுறேன்னா அதுக்கு ஒரு தகுதிக்கணும். ஓட்டான். ஒருத்த மட்டும் மாட்டிக்கினான். எல்லாரும் புஸ்தகம் நான் போதில என்ன பண்றான்னு தெரியல. போதில அப்போ ஒரு பெண் போலீஸ் எங்க வீட்டுல இருந்தாங்க. நாங்க பெண் போலீஸ் வீட்டுல உட்காந்து சொல்லுவோம், உள்ளே இருங்கம்மா. எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி கூட பேசிருப்பாங்க. எங்க வீட்டுல கூட உட்காந்து பேசிருப்பாங்க. அவங்க அந்த பெண் போலீஸ் மேல ரூம் இருக்குது போலீஸ் தங்கறதுக்கு. மேல போறதுல உள்ள கலாட்டா பண்ணி எல்லாரும் தள்ளுறோம். போத
மறுநாள் அவன் பொண்டாட்டி வந்து எங்க வீட்டுல எல்லாரும் காலையில வந்தாங்க, மன்னிச்சிருங்க தெரியாது போதையில வந்துட்டான் வீட்டுக்காரன். வந்தவனுக்கே தெரியல யார் வீட்டுக்கு போன போதையில. அதான் பாமகக்காரன் வந்துட்டான். அந்த பெண் போலீஸ் அவனை அடிச்சு படுக்க வச்சு, இந்த சினிமால தான் நான் பார்ப்பேன் பெண் போலீஸ் அடிக்கிறது. நேரா பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் டிஎஸ் பர்பச்சு அவனை கூப்பிட்டு ஒப்படைச்சாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் நம்மளை பாதுகாக்கிறான். அந்த பெண் போலீஸ பெண் போலீஸ்னா என்னன்னு சொல்றது, எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன். பெண் போலீஸ தரக்குறைவா பேசினான் செருப்பு சங்கர். அவங்களால திடீர்னு ப்ரமோஷன் எப்படி வருது, எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய ஏன்னா உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல, ரைட் உனக்கு பொண்டாட்டி இல்ல பேசிட்டா அப்போ சும்மா விடுவாங்களா, அரெஸ்ட் பண்ணி செம சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. வலிக்கு பாத்ரூம்ல எல்லாம் அவ்வளவுதான், கையெல்லாம் கட்டு போட்டான், குண்டாஸ் போனான் வந்தான். அப்புறமா என்ன பண்ணான், யாரையோ மிரட்டினான், அதுல பூச்சி உள்ள போட்டாங்க. அப்புறமா இவன் கஞ்சா அடிப்பான். ஏன்னா இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு உடம்புல. அவன் என்ன டிசீஸ் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, அது சொல்லக்கூடாது. இவன் பல பெண்களோட தொடர்புல இருக்கிற காரணத்தால் பாதுகாப்பு இல்லாம அவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ் இவன் கூட பேசிட்டு பாருங்க ஒரு பொண்ணு, அது இவனுடைய செட்டப். மாலதின்னு அந்த பொண்ணு, அதுக்கும் இருக்குது இந்த டிசீஸ். இதை யாரா வெளியே சொன்னா திருச்சி சூர்யா அந்த தம்பி தான் சொன்னான். டாக்குமெண்ட் அதாவது ஆதாரமே காட்டினான். எல்லாரும் பேசுறாங்க சேனல்ல. நான் அது அந்த டிசீஸ் என்னன்னு சொல்ல வரல. பல பெண்களோட அவன் தொடர்பு இருக்கிறதால அந்த டிசீஸ் செருப்பு சங்கர் வந்துச்சு, அந்த பொண்ணு மாலதிக்கு வந்துச்சு, உன்னால பலருக்கு வந்துச்சு. அந்த பெண் போலீஸ தவறா பேசினாலும் ரொம்ப உள்ள போனா. அப்புறமா கஞ்சாவோட அவனை பிடிச்சாங்க. அவன் தண்ணி அடிக்கிறது நிச்சுட்டான். ஏன்னு கேட்ட அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்குல்ல, அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால செருப்பு சங்கரு அவன் வந்து தண்ணி அடிச்சானா அந்த டிசீஸ் இருக்கிறதுனால என்ன டிசீஸ் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால செருப்பு சங்கருக்கு தண்ணி அடிச்சானா உள்ள லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், குடல் இத்தியாதிகள் எக்ஸெட்ரா ஆல் ஆர்கன்ஸ் வில் கத்தம் எல்லா ஆர்கன்ஸ் போயிடும். 5-10 வருஷம் கழிச்சு சாவறவன் 2 வருஷம் செத்துருவான். அதனால அவனுக்கு போதை வேணும்ன்றதுனால கஞ்சா அடிப்பான். ஹெரோயின், கொக்கைன், பிரவுன் சுகர். அப்புறம் நாக்குல பாம்பு கடிக்குது இல்ல, பாம்பு. இந்த படம் வந்து பாத்தீங்களா, நம்ம சூர்யா நடிச்சா அப்படியே சிங்கம் படம். அதுல டேனின்னு ஒருத்தன் வருவான், டேனின்னு ஆப்பிரிக்கால. அதுல கப்பல்ல ஒரு பாட்டு ஐட்டம் பாட்டம் நடக்கும். அதுல பாம்பு கடிக்கும் நாக்குல, அப்படியே போதை வரும். அந்த மாதிரி பாம்பு கடிக்கும். இதெல்லாம் பல லட்சம் ஆகும். இந்த மாதிரி பழக்கம்லாம் அவனுக்கு உண்டு. ஸோ இவன் வீட்டுல கஞ்சா பிடிச்சி கஞ்சா கேஸ் உள்ள போட்டாங்க. ஸோ இவன் வந்து முதலமைச்சரை பேசுனாலேயோ அண்ணன் உதயவா பேசுனாலேயோ அமைச்சரோட பேச அரசு பண்ணல. போலீஸ் ஐஏஎஸ் அதிகாரி மிரட்டுறான். வீட்டுக்குள்ள போயிடுறான். போலீஸ் வந்தா கது உடச்சுதான் அவன் உள்ள கூட்டு போகணும். மிரட்டி லஞ்ச பணத்தை வாங்கி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வாங்கின பணத்தை போலீஸ் எட்டு தான் போவாங்க. இப்படிதான் இவன் மேல வழக்குகள். திமுக என்ன பழி வாங்க விடவே மாட்டான். அந்த திமுக ஆட்சி தவறா பேசுறான். இதுல என்ன நான் இப்ப யூடியூப்ல எடுத்துக்கணும், திருட்டு திமுகன்றான். அவன் அந்த பொறுக்கி புறம்போக்கு போய் அந்த எச்ச பொறுக்கி நான் தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த விஜய் பேசுறான் இல்ல, தீய சக்தின்றது. தப்பா தளபதி குடும்பம், அண்ணன் உதயா பத்தி, திமுக அமைச்சர்களை பத்தி பேசி பொய்யான குற்றச்சாட்டா பேசுவான். 8 வழிச்சாலை 4 வழிச்சாலைகள்லாம் எதிர்த்து போராட்டம் நடக்கிறது திமுக சொல்லிதான். ஏன்னா இவங்களுடைய நிலங்கள், இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணி நிலங்கள்லாம் அந்த 8 வழிச்சாலை 4 வழிச்சாலையில என்கரேஜ்மெண்ட்ல போயிடும்னா இவங்க தான் தூண்டி பண்றாங்க. எடப்பாடியார் கொண்டு வந்த சேலம் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை இவங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்தது இவங்க தான். ஏன்னா பக்கத்து உங்களால நிலங்குது, ரியல் எஸ்டேட் நல்ல வேல்யூ ஏறிடும்னு இப்படியா பேசுவான். பெரிய அதிகாரிகளை மிரட்டுவான். பல அமைச்சர்களை மிரட்டி இருக்கான். ஒரு சோதனை உண்மை பேச முடியாது. இதுல எங்க அமைச்சரோட நண்பர்கள் எல்லாம் பேசுவான். இவன் எங்க அமைச்சர் நண்பர்னு பேசா அப்ப கட்சிக்காரன் என்ன நினைப்பான், இவன் நண்பர்னு சொன்னான். இப்படி குட்டே கலப்புவான். சோ ஈசானே சமூக விரோதி, அக்விஸ்ட், ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு ஸ்பை. ஒரு கவர்மெண்ட்டை மட்டும் குறிப்பிட்ட எதிர்த்துட்டு எல்லா சேனல்லையும் இவன் ஒரு நாள் ஒன்னொன்னு பேசும். இந்த ஆட்சிக்கார விட மாட்டான்னு அவதூறா பேசக்கூடியவன் தான் இவன். சோ இவன் மேல வழக்கு போடாது என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் உண்மை வழக்கு போட்டுச்சா? ஸ்பெஷல்லா போலீஸ் மேல வழக்கு எதுவும் போடலையே. இவன் வழியா பெண் போலீஸ பேசினா வழக்கு போடதான் செய்வான். அவனை தூக்கிலே போட்டுக்கணும், மைனான உறுப்பை கட் பண்ணிட்டுக்கணும். அவனை எங்க மேலலாம் என்ன தெரியுமா, உங்க உழவு பேசி கொண்டு குடியாத்த குமரன் பத்தி நல்லா தெரியும். என் சேனல் குடியாத்த குமரன் டாக்ஸ் சேனல்ல பேசுறேன். நானு கட்சிக்காக பேசுறேன். அவன் அன்புமணி தப்பா பொய்யா பேசுறான், அவனுக்கு பதில் சொல்றேன். எடப்பாடி மரியாதையில பேசுறான், சிஎம், அவருக்கு பதில் சொல்றேன். பிஜேபி வெற்றி செய்யற, அவன் தற்கூரி விஜய் அவனையும் வச்சு செய்யற. கொஞ்ச நாள் அந்த சசிகலா ஜெயில இருந்து வெளியே வந்து திமுக ஆட்சிக்கு வரத்துக்கே விட மாட்டான். அந்த பொம்பளை வச்சு செய்வேன். என் வீட்டுக்கு எத்தனை அட்டாக் தெரியுமா நடந்துக்குது? என் வீட்டுல அடிக்க வருவாங்க.
ஒரு ஒரு வருஷம் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி வரார் குடியாத்துக்கு, மரியாதைக்குரிய ஐயா சுரேஷ் அவர்கள். அவரு பக்கா ஆன்டி டிஎம்கே. திமுக பிடிக்காது அவருக்கு. திமுக பிடிக்கவே பிடிக்காது. திமுக கார பார்த்தா அப்படி கருப்பு சோப்பு வேஷ்டி கட்டணும் பண்ணா கூப்பிட்டு கேஸ் போட்டுருவாரு. அவருடைய குணம் அது அந்த மாதிரி. அவர் என்ன பண்றாரு, குடியாத்துக்கு வந்த உடனே என்ன டார்ச்சர் பண்றாரு. ஏன்னா யூடியூப்ல ஏடிஎம்கே கூட்டணிக்கு எதிர்ப்பா பேசுறான். அவர் ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே மைண்டட், ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே, பாஜக, பாமக அந்த மைண்டட். டிஎம்கே ஆன்டின்னு அப்படிதான் இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, மரியாதைக்குரிய டிஎஸ்பி சுரேஷ் சார் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அதிகாரி மரியாதையா பேசணும். என்ன பண்றாருன்னா, எங்க வீட்டுல வந்து பாமக சண்டை போடுறான், பொம்பளைங்களை கூட்டினோறான், லேடிஸ் கூட்டணும் கரெக்டா பண்ண போய் அவங்கள்ட்ட போய் நிக்க முடியுமா? கரெக்டா பண்ணிட்டு போன உடனே பாமக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க போய் கரெக்டா பண்ணீங்களா? குடியாத்து குமரன் திமுக பேச்சாளர் கரெக்டா பண்ணீங்களா? ரைட். குமரன் மேல என் ஊட்டாண்ட பாமக காரன் கலாட்டா பண்ணிட்டு போனா, பாமக பொம்பளையும் கலாட்டா பண்ணிட்டு போனா, டிஎஸ்பி என்ன பண்ணுவார், என் மேல கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டுருவார். அப்புறம் அன்புமணிக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க எங்க வீட்டாண்ட, உள்ள உக்காந்துக்கிற என் மேல கேஸ் போட்டுருவாங்க, அவங்க மேல போட மாட்டாரு. பிஜேபி கார வந்து எங்க வீட்டாண்ட கலாட்டா பண்ணுவாங்க, எல்லாம் கத்தி கடப்பாறை பெட்ரோல் குண்டோட தான் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல கேஸ் போட்டாரு ஐயா டிஎஸ்பி அவர்கள், என் மேல போட்டுருவாரு. அதே மாதிரி அந்த ஆதவர்ஜன் அந்த திட்ல அடைச்சிட்டு வைக்கிற அந்த பொறுக்கி பையன் முதலமைச்சர் என்ன பேசினா அவனுக்கு பதில் கொடுத்ததுக்கு என் மேல கேஸ் போடுறாரு. ஒரு முறை என்ன அரெஸ்டே பண்ணி ஆகணும். எப்படி பாருங்க, இது என்ன அரெஸ்டே பண்ணி ஆகணும். கோர்ட்ல போய் ஜட்ஜிட்டு இருக்க, ஆனா ஜட்ஜி அழகா சொன்னாங்க, இந்த பாரு இது வந்து டெஃபர்மேஷன் கேஸ், யூடியூப்ல பேசுறாங்க, அவங்க ஊட்டாண்டு இத்தனை பேர் அடிக்க போனாங்களே அவங்க மேல எங்க வழக்கு, குறிப்பிட்ட குடியாத்த குமரன் வழக்குன்னா உங்களுக்கும் குடியாத்த குமரனுக்கும் என்ன முன்விரோதம்? குடியாத்த குமரனுக்கும் டிஎஸ்பி சாருக்கும் எந்த மின்விரோதம் கிடையாது. அவர் இங்க திருப்பத்தூர்ல இருந்தா இங்க வந்தாரு, என் மீது அவருக்கு எந்த மின்விரோதம் கிடையாது. அவருக்கு திமுக பிடிக்காது, அவருக்கு திமுக சுத்தமா பிடிக்காது. ஒரு திருவிழா பர்மிஷன் கேட்கறதுக்கு போறாங்க, நீங்க எல்லாம் திமுக காரணங்க தானே, திமுக காரணம் எதுவும் செய்ய மாட்டேன், பர்மிஷன் இல்ல போன்றாங்க. அப்புறம் அவங்க எங்கேயே போய் வாங்கிச்சுனா, அப்படி திமுக ஆன்டியான ஒரு டிஎஸ்பி என் மேல ஆளுங்கட்சியில 6ல இருந்து 7 கேஸ் என் மேல. ஒரு கேஸ் விழுப்புரத்துல அந்த குடிகார சிவி சண்முக பேசுறதுக்கு ஒரு கேஸ், 6 கேஸ் டிஎஸ்பி போடுறாரு. ஒரு முறை எங்க வீட்டான வந்து சொல்றார் டிஎஸ்பி சுரேஷ் சார், மரியாதைக்குரிய சுரேஷ் சார், இந்த மாதிரி நீ ஸ்டாலினை பத்தி பாருங்க, ஒரு அதிகாரி சிஎம் எதிர்கட்சிக்காரன் பேசினா கூட மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறான். ஒரு டிஎஸ்பி சுரேஷ் சார், குடியாத்த டிஎஸ்பி ஸ்டாலினை யாருன்னா பேசினா அவரு பதில் சொல்றாரு, நீ ஏன்டா பதில் சொல்ற, டானெல்லாம் சொல்ல பிச்சு எடுத்துட்டு இருப்பேன், நீ ஏன் பதில் சொல்ற, உனக்கு வேற வேலை இல்லையா, ஏன் யூடியூப்ல பேசாத, உன்னால முடி பாத்துக்கோங்க, அப்படி பேச வேற என்ன சார் பேசுறோம். மத்தபடி என்ன பாதுகாக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் குறை சொன்னா என் கண்ணு வந்துடும். என் குடும்பத்துல எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க அக்கா ஒரு மன வளர்ச்சி இல்லாதவங்க, எங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட், எங்க அப்பா ஒரு பெராலிஸ் பேஷண்ட், நான் 4 பேர் தான் வீட்டுல இருக்கு. இந்த 4 பேரு இந்த 3 வருஷமா எங்க உயிரை பாதுகாக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட். டிஜிபி சாரோ, ஏடிஜிபி சாரோ, டிஐஜி சாரோ, இல்ல வந்துட்டு எஸ்பி சாரோ, ஏஎஸ்பி சாரோ, இதுக்கு முன்னால் இந்த டிஎஸ்பி சாரோ, குடியாத்து இன்ஸ்பெக்டரு, டவுன் இன்ஸ்பெக்டர், தாலுக் இன்ஸ்பெக்டர், ஆளுமன் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டையா, என் பிஎஸ்ஓ, இவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க. எக்ஸப்ட் திஸ் அதிகாரி டிஎஸ்பி சுரேஷ் சார். அவருக்கு திமுக, அவர் அடுத்த திமுக ஆட்சிக்கு வராது. தேர்தல் முடிவு வரைக்கும் நான் தான் கேவி குப்பம் தொகுதிக்கும் குடியாத்தம் தொகுதிக்கும் டிஎஸ்பி. இந்த 2 தொகுதியில திமுக அப்படி ஜெயிச்சிடும் நான் பாக்குறேன். எவ்வளவு முடியுமோ டார்ச்சர் கொடுப்பேன்னு ஓப்பனா பேசுறாரு. நிறைய சம்பவம் பண்ணிட்டார், அதெல்லாம் வேணாம். இவ்வளவு தகவல் நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு அதிகாரி என் மேல கேஸ் போட்டாரு, அந்த மாதிரி சவுக்கு சங்கர், செருப்பு சங்கர் மீது தனிப்பட்ட ஏதாவது அதிகாரி உன் மேல கேஸ் போட்டாங்களா? இல்லையே. நீ பேசின பேச்சு உன் மேல கேஸ் போடுற. இதுக்கே இவன் திமுக எதிர்த்து இவன் பண்ற கலவரம் சாதாரண. இவன் வந்து பேசுறான், இவன் யூடியூப் சேனல்ல இதெல்லாம் வருது. இதை யாரு இந்த ஏற்பாடு இவனுக்கு பண்றது? எல்லா யூடியூப் சேனல் பெரிய அவ்வளவு பெரிய மயிரா இவனை பேச வச்சு எல்லாம் பண்றது யாருன்னு கேட்டா, எதிர்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்பு சங்கர் வச்சு நீ பேசுன்னு சொல்லி ஒரு 20-30 யூடியூப் சேனல்ஸ்க்கு அவங்களுக்கு பணம். நான் யூடியூப் சேனல்ல குறை சொல்ல வரல, அவங்க வியாபாரம், அவங்க விளம்பரமா போடுறாங்க. நான் யூடியூப் சேனல்ஸ குறை சொல்ல வரல. பிகாஸ் ஐ எம் அ யூடியூபர். Before 5 years, from 29 years, I am a DMK headquarters orators from 29 years in my age, from my age 16. 25 to 27 years, I was a star orator in DMK stages. From past 5 years,
I am a debater. I speak in all the YouTube channels and media debates. So I feel proud to say that I am a debater. That's why I feel proud to say that I am a 100% DMK YouTuber. I speak for DMK. I am a 100% DMK cadre. I am a disciple of DMK. I am a disciple of Kalaignar. I am a disciple of தலைவர் தளபதி Stalin. I am a disciple of Udayanithi Stalin. My blood group is DMK. So I am a debater. So I am a YouTuber. So நான் யூடியூப் பத்தி குறை சொல்ல மாட்டேன். அவங்க விளம்பரம் கொடுறாங்க போடுறாங்க. இந்த யூடியூப்ல கலவரத்தை உண்டாக்கி பிரச்சனை ஆகுது. ஏன்னா இவன் பேசுறது எல்லாமே போய் தலைவர் கால் மேல கால் போட்டுனா அந்த மாலை எதிர்க்க உட்கார வச்சுக்குவோம். பல செட்டப்ல அது ஒண்ணு. எதிர்க்க உட்கார வச்சு இவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுவான். இவன் வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்துக்குது. ஒரு முறை இவன் வீட்டுல தண்ணி சாக்கடை தண்ணின்னா மலத்தை கரிச்சு தண்ணியில சாக்கடை தண்ணியில மலத்தை கரிச்சு ஊத்துனாங்க. எவ்வளவு அவங்க இவனால பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி வேலை பார்த்திருப்பாங்க. அதை கொஞ்சம் யாருன்னா யோசிங்க சார். யாருன்னா யோசிங்க. அவ இதை யார் மேலன்னா எங்க திமுக அமைச்சர் மீது, காங்கிரஸ் தலைவர் மீது எல்லாம் குறை சொன்னான். அது இல்ல உண்மை. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீது இவன் குறை சொன்னான். அதெல்லாம் உண்மை இல்லை. இவன் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நபருடைய மனைவி இவங்கிட்ட பேசினு இருந்தாங்க. பெண்களை நல்லா மயக்குவான். அவன் பிச்சைக்கார மாதிரிக்கிறான். அவன் தாடியை மூஞ்சி அவனை பார்த்து என்ன மயங்கினாங்கன்னு தெரியல. அந்த அம்மா கிட்ட இவன் தான் கல்லுக்கு சேலை கட்டினா விட மாட்டான். 90 வயசு கல்விக்கு சேலை கட்டினா விட மாட்டான். அந்த தம்பி திருச்சி சூர்யா அவனை பத்தி கரெக்டா சொல்லுவான். இவனை பத்தி வீடியோ எல்லாம் வச்சுக்கிறான். எப்ப வெளியிடுவான்னு தெரியல தம்பி. அதை பத்தி அவன் கவலைப்பட பட மாட்டான்னு வச்சுக்கோ. செருப்பு சங்கர் இதை பார்த்தா நாலு பேர் நம்மகிட்ட வரமாட்டாங்கன்னு நினைப்பான். இவன் என்ன பண்ணி அந்த பெண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு. அந்த அம்மா கன்சீவ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. புருஷன்கிட்ட கன்சீவ் ஆகல, இவங்கிட்ட கன்சீவ் ஆயிடுச்சு. யார்கிட்ட? செருப்பு சங்கர்கிட்ட கன்சீவ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்குல்ல, செருப்பு சங்கருக்கு என்ன டிசீஸ் நான் சொல்ல மாட்டேன், ஒரு வியாதி. அந்த வியாதி அந்த அம்மாக்கும் வந்துச்சு, கருள் ஒரு குழந்தைக்கும் வந்துச்சு. இதை பார்த்து அவங்க புருஷனுக்கு டென்ஷன் ஆகி போய் இவனை விடக்கூடாதுன்னு தான் அவன் வீட்டுல அந்த மாதிரி செயல் இருந்துச்சு. சாக்கடை தண்ணியில மலம் கலந்து ஊத்தினாங்க. அதை திமுக மேல் போட்டாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு என் சேனல்ல பேசி எனக்கு ரொம்ப வருத்தம். அவ்வளவு வருஷத்து 420, 840 கேப் மாதிரி, முள்ள மாதிரி, ஜாடு மாடு, பாடுகா, லக்காடி, களவாணி, பேமானி பையன் இந்த செருப்பு சங்கர். இவன் திமுக குறித்து பேசுறான். இவன் இப்படி பேசினே இருக்கும்போது இவன் மேல பல புகார்கள், எல்லாரும் புகார் பண்றாங்க அவன் மேல. அப்ப என்ன பண்றாரு ஜட்ஜி, எலெக்ஷன் நேரத்துல இவன் பேசுறது கலவரமா நீ யூடியூப்ல பேசக்கூடாதுன்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் இவன் கடன் தெரிவிக்கிறாங்க. எலெக்ஷன் முடிவு வரைக்கும் நீ பேசக்கூடாது. ஓ பேசலாம். ஒரு தனிநபரை நிறைய விமர்சனம் பண்ணி ஒரு ஜாதி கலவரம் தூண்டுற மாதிரி, மத கலவரம் தூண்டுற மாதிரி, ஒரு கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ். இவன் மீறி பேசினால மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, நீதிபதி என்ன, they are equal to God. Judges are equal to God. Court is equal to temple. So we should obey the judges words. அவருடைய சொல்ல நம்ம மதிக்கணும். நீ பேசக்கூடாதுன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, செருப்பு சங்கர் ஒருத்தன் தானே நமக்கு பேசுறானே, செருப்பு சங்கருக்கு செலவு பண்றது எல்லாமே இவர் தான். பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலே உனக்கு ரூமு. சூட் ரூம்னா என்ன, கியூன்ஸ் பிரின்ஸ் சூட்டோ கியூன்ஸ் சூட்டோ சொல்லுவாங்க. வீடு மாதிரி ஒரு நாளைக்கு 60,000 70,000 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இருக்குது ஐடிசில. அந்த மாதிரி ரூம் போட்டு கொடுத்துட்டு இவனுக்கு தண்ணி, பொண்ணு, பிரவுன் சுகர், ஹெரோயின், கொக்கைனு, கஞ்சா, அந்த நாக்களை கடிக்கிற பாம்பு, இதுக்கெல்லாம் செலவுக்கு பணம் யார் கொடுக்குறதுன்னா அண்ணன் எடப்பாடி கொடுக்குறாரு. இந்த வேலையை அவர் பாக்குறாரு. அண்ணன் எடப்பாடி இந்த வேலை பாக்குறாரு. அது சரி, 100 பெண்களை கற்பழிச்சான் பொள்ளாச்சி ஜெயராம பையன். அவனையே அந்த வழக்குல இருந்து காப்பாத்தினவரு. இவனுக்கு இதெல்லாம் பாக்குறாரு. ஏன்னா அவர் எடப்பாடிக்கு பேசிட்டு இவன் ஒருத்தம் தாங்கிறான், செருப்பு சங்கர் ஒருத்தம் தாங்கிறான். ஏன்னா இவன் நடுநிலையாளர்னு பேசுறான் இல்ல, ஒரு நடுநிலையாளர் செருப்பு சங்கரே எடப்பாடி பேசிட்டாப்பான்னு ஒரு பாவலா. அவனுக்கு இந்த ரூம் எல்லாம் போட்டு தரது எடப்பாடி தான். இவனுக்கு எல்லாம் செலவு பண்ணி நிற்குது. சொல்ல வருகிற செய்தி, மரியாதைக்குரிய கடம் நீதிபதி அவர்கள் இவன் யூடியூப்ல பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி கிட்ட பேசி, அவங்க ஓனர் பிஜேபி கிட்ட லேபர் எடப்பாடி பேசி இவனை குஜராத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப அவன் குஜராத்ல இருக்கான். அவன் தலைமறைவு செருப்பு சங்கர் தலைமறைவுன்றாங்க. நான் சொல்றேன் அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா குஜராத்ல இருக்கிறான். குஜராத்ல இங்க இருந்து போலீஸ் போனா அவனை பிடிக்க முடியாது. ஏன்னா குஜராத் யாரு, மோடி ஊரு, பிஜேபி கண்ட்ரோல்ல எடுத்துன்னு போயிட்டு அங்க பிஜேபி கண்ட விட்டாங்க. அங்க வச்சுன்னு இவன் வீடியோ போடுறான். அப்ப இங்க தேர்தல் கமிஷன் டைப் பண்றாங்க அவன் வீடியோ எல்லாம் யார் போட்டுன்னு இருக்குதுன்னு. இப்ப அங்க இருக்கிறான், குஜராத்ல இருக்கிறான். இவனை நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டா ஒரு அதிகாரி தப்பா நான் ஒரு அதிகாரியை குறை சொன்னா அவர் நான் குறை சொல்ல, குஜராத் டிஎஸ்பி சுரேஷ் சார் நான் குறை சொல்ல. அவருடைய இயல்பு, அவருக்கு திமுக பிடிக்கல. சின்ன வயசுல அவருக்கு திமுக பிடிக்காதான். ஒரு அதிகாரி காக்கி சட்டை போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. இருக்கலாம், மனசுல வச்சுக்கீங்க நீங்க.
உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களும் பர்சனலா கூப்பிட்டு நீங்க சொல்லிக்கோங்க, இன்னாரு ஓட்டு போடி இன்னாரு போடாதுன்னு. திமுக எப்படி கேவி குப்பம் குடியாத்த தொகுதியில ஜெயிக்க நான் பாத்துறேன்னு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா, இதை தேர்தல் கமிஷன் கொஞ்சம் பரிசீலனை பண்ணும். மற்றபடி அவர் நான் மரியாதை இல்லாமலாம் பேசல. ஏன்னா அவர் ஒரு டிஎஸ்பி அவரு. அந்த ஒரு அதிகாரி தான் குமரன் வயசுல வராரு. மத்த டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களை காப்பாத்து. இன்னைக்கு பிஎஸ்ஓ எனக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா அது எலெக்ஷன் ரூல்ஸ். வேலூர்ல எல்லாருக்குமே எடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும். எஸ்பி சார் ரொம்ப டீசென்ட் ஆனவர். சேலத்துல இருந்து வந்திருக்காரு எஸ்பி சார். அவரு ஓப்பனா சொல்லிட்டாரு, சரி எல்லாருக்குமே எடுக்கணும், பட் நாங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கோம். எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு இரவு பகல் 5-6 முறை ரவுண்ட்ஸ் வராங்க வந்து. ஏன்னா இங்க கலெக்டர் எங்க வீட்டான மட்டும் கலெக்டா பண்ணா பரவாயில்ல, எங்க வீட்டான மட்டும் கலெக்டா பண்ணா பரவாயில்ல. அவனுக்கு குடிச்சிட்டு வரானுங்க இல்ல போதில, குறிப்பா அந்த அன்புமணி பாமக குடிச்சிட்டு வரானுங்க இல்ல, அவன் பாட்டில எங்க வீட்டான வச்சா பரவாயில்ல, தெருவு நீட்டுக்கு பாட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நேருக்கு நேரு நின்னாங்கன்னா நானும் சீவூர் கவுண்டம் தான், நானும் சீவூர் வன்னியன் தான், பாத்துக்குவேன். அது மாதிரி வீட்டுல நேற்று ராத்திரி கூட 10 பேர் வந்து அப்படியே போறானுங்க. ஆனா இப்பயும் போலீஸ் எங்களை காப்பாத்துது. நாங்க போலீஸ் குறை சொல்ல மாட்டோம், போலீஸ் தான் எங்க உயிரை காப்பாத்துது. இந்தியாவிலே உலகத்திலே ஸ்காட்லாந்து அடுத்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ். ஒரு டிஎஸ்பி சுரேஷ் அப்படி இருக்காரு, அது நாம என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த சாத்தான் குளத்துல இது இன்னைக்கு தீர்ப்பு. அந்த 9 போலீஸ்காரன் அவங்க பண்ண தப்புக்கு நம்ம டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு சொல்ல முடியுமா? ஒரு கோயில் ஒரு பையனை என்கவுண்டர் பண்ணிட்டேன், இன்னொன்னு லாக்அப் டெத். ஒரு போலீஸ் பண்ற தப்புக்கு நம்ம டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம குறை சொல்ல முடியுமா? தூத்துக்குடியில ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணி சாகடிச்சிட்டான். அவன் ஏற்கனவே பல பேர் பண்ணிக்கிறான். போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு யங்ஸ்டர் அங்க எஸ்பி கண்டுபிடிச்சாரு, அதிகாரி அந்த அந்த அதிகாரி கண்டுபிடிச்சிட்டார். இப்படி போலீஸ் வந்து எல்லாம் நல்லது பண்றாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம அண்ணன் டிஎஸ்பி சுரேஷ் மாதிரி, அந்த சாத்தான் குளத்துல அந்த அந்த போலீஸ் மாதிரி, இந்த மாதிரி இவங்க யாரோ ஒருத்தர் பண்றதுனால நம்ம டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றாங்க. ஆச்சுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பயும் போலீஸ் எங்களை பாதுகாக்க நாங்க தைரியமா பேசிட்டு இருக்கோம். நாங்க தைரியமா பேசிட்டு இருக்கோம். ஆனா நீ செருப்பு சங்கர் என்ன பண்ற? நான் திமுகன்னு வெளியே வரேன்டா, அதடா துண்டு போட்டு வரேன்டா, திமுகடா, திமுகடா. 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் மக்களின் பேர் ஆதரவோடு மக்கள் வாக்களித்து 2026 தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். 200 தொகுதி 200 பிளஸ் அடிக்கிறோம். என் மாவட்டம் வேலூர் மாவட்டம். அணைக்கட்டு 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். வேலூர் 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். காட்பாடி 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். தேவிக்குப்பம் 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். குடியாத்து 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறோம். எங்களை நெருங்க முடியாது அதிமுக கூட்டணி. ஆனா கூட்டணிக்கே குத்துட்டா கூட, ஏதோ ஒரு தொகுதி கூட்டணிக்கே குத்துறாங்கன்னு வச்சுக்கா, உயிரை கொடுத்து வேலை செய்வோம் கூட்டணி கட்சிக்கு. திமுக வேலை செய்யறதை விட, உதயசூரனுக்கு வேலை செய்யறதை விட எங்க கூட்டணி கட்சிக்கு 1000 மடங்கு அதிகமா வேலை செய்வோம். நாங்க ஜெயிக்க வைப்போம். நாங்க ஜெயிக்க வைப்போம். 1000 திமுக எதிர்ப்பாளர் மரியாதைக்குரிய டிஎஸ்பி சுரேஷ் மாதிரி திமுக எதிர்ப்பா வேலை பார்த்தால் நாங்க ஜெயிக்க வைப்போம். இவ யார செருப்பு சங்கர் வருது? எனவே அவன் அதிகாரிகளை பேசுறான், காவல்துறை அதிகாரிகளை பேசுறான், பெண்களை பேசுறான், எல்லாரையும் மிரட்டுறான். நாங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, சொந்த வைஃபை பணம் என் காசுங்கயா, எங்க அக்கா தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பா இவங்க கொடுக்குற காசுல வைஃபை காசு போட்டு கட்சிக்கார வாங்கி கொடுத்த ஒரு ஆப்பிள் போன் வச்சுன்னு ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்கேன். எதுக்காக? எதுவும் எதிர்பாராம என் கட்சிக்காக பேசுறேன். தளபதி ஒரு நல்ல தலைவன். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும், பொது வாழ்வில் தூசிப்படாத தலைவன் அன்பு தலைவர் தளபதி. அன்பு தலைவர் தளபதி அவர் முதலமைச்சர் ஆகணும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்திரத்துக்கு முயற்சி பண்றான் பிஜேபி. அதுக்கு அவனுக்கு துணை போறது எடப்பாடி பழனிசாமி. நம் திராவிட மண்ணை ஆரியனுக்கு கூட்டி கொடுக்க பாக்குறார், காட்டி கொடுக்க பாக்குறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு புரோக்கர் வேலை பாக்குறான் மாமா பையன், ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடூஸ் பையன் செருப்பு சங்கர், அந்த நடிகன் தற்கொலை குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய், இவனுக்கெல்லாம் இந்த திராவிட மண்ணை பாதுகாத்தாதான் நாம ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நாம எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா இது திராவிட மண்ணா இருக்கணும். நம்ம திராவிட இனத்தின் தலைவர் தளபதி திராவிட மண்ணின் முதல்வராக என்றும் இருக்க வேண்டும். இந்த திராவிட மண்ணின் இளைய தளபதியாக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் திமுக ஆட்சி தொடர வேண்டும். அதுக்கு இவன் முட்டுக்கட்டை போட்டுன்னு பொய்யா பேசுறான் செருப்பு சங்கர். அதனால அந்த செருப்பு சங்கரை சொல்ற, நீ ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. எங்கேயோ மகாராஷ்டிரால ஒளிஞ்சிருக்கிறான் பார்த்தா, என்னைக்கு இருந்தாலும் நீ வரணும் இல்ல, நீ என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும் இல்ல. 4ஆம் தேதி தலைவர் தளபதி முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே, அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே
திமுக அமைச்சரவை பொறுப்பேற்ற உடனே அவங்க அம்மாவும் செருப்பு சங்கர் எங்க இருந்தாலும் குடியாத்துக்கு புறம் தேடி போவான். அந்த வாடகை விபச்சார வாயங்கிறான் பாரு. அந்த மயிறு சம்பத்து, நாஞ்சில் சம்பத்து, அவன் எங்க இருந்தாலும் நேரம் அவங்க இன்னொருத்தவன் அந்த அக்கிஸ்ட் திருட்டு அடிச்சிருக்கிற அந்த போலீலா சீட்டு அந்த வளர்ந்தவன் அந்த ஆதவர்ஜினா இவனுங்க எல்லாம் எங்க இருந்தாலும் தேடி போய் செருப்பால் அடிப்பான். அடே அப்பா யாருக்கு தெரியும், உடனே அவங்க மாறினாலும் மாறிடுவாங்க. இப்ப நான் இவ்வளவு பேர் சொல்றேன் இல்ல, ஏன்னா அவன் நாஞ்சில் சம்பத் போகாத கட்சியில் அவன் அரசியல் விபச்சார். திடீர்னு தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் வாழ்கவன் நாஞ்சில் சம்பத். இவன் அந்த ஆதவர்ஜினா நான் தப்பா பேசாலும் ஒரு நேரத்தில் எனக்கு லீடர் அவனும் சொல்லிடுவான். இவன் செருப்பு சங்கர் நான் தப்பா பேசிட்டேன், நான் யாரு நானும் உங்க தமிழ்நாட்டுல ஒருத்தன் தான், இவனுக்கு எல்லாருடைய மாற்றி பேசினாலும் பேசுவாங்க. அப்பயும் உங்க அம்மா நம்ம விடமாட்டா செருப்பால் அடிப்பான். அந்த செருப்பு சங்கர் உன்னை செருப்பால் அடிப்பேன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தினமும் உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வணக்கம்.